ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 202வது நாமா திருப்பெயர் வரக்ரீவாய நமஹா. அழகிய கழுத்தை உடையவனுக்கு நமஸ்காரம். வர அழகிய இல்லை சிறந்த, கிரீவ கழுத்தை உடையவன். பகவானுடைய கழுத்து விசேஷமான அழகோடு பொருந்தி இருக்கிறதாக இந்த நாமாவான தெரிவிக்கிறது. கம்புக்ரீவன் அப்படின்னு சொல்லி சொன்னால் சங்கத்தை போன்ற கழுத்துடையவனும். கமலாம்பா நவாபரணத்தில் அம்பாளையே ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் கம்புக்ரீவாம் அப்படின்னு கொண்டு போய் சொல்கிறார். சுக்ரீவன் அப்படின்னு சொன்னால் அழகான கழுத்துடையவன் அர்த்தம். இது பகவானுடைய ரூபங்களை வர்ணிக்கக்கூடிய நாமாவாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டாக்கா, இந்த நாமாவுக்கு அடுத்த நாமா வராபய கரான்விதாய நமஹான்னு வருது. அப்படின்னா இந்த கழுத்து இதிலேருந்து தானே பேச்சு உற்பத்தி ஆறுது. ஆச்சாரிய பகவத்பாதர்கள் சௌந்தர்யலஹரியில் அம்பாளுடையதான கழுத்தில் 3 கோடுகள் சாமுத்திரிகா சாஸ்திர பிரகாரம் அது ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. அப்படி இருக்கான். அது எதை நினைவு கூறுவதாக இருக்குன்னு கேட்டாக்கா, கதி கமகம் கீதம் அப்படின்னு சங்கீத சாஸ்திரங்களுக்கு எல்லை வகுப்பது போன்று இருக்குது அப்படின்னு வர்ணிக்கிறார். அந்த மாதிரி பகவானுடையதான இந்த அழகான கழுத்திலிருந்து தானே வாக்கு வெளிப்படுறது. அது எதை சொல்கிறதுன்னா, அஞ்சேல், நான் இருக்கேன், சாஸ்தா இருக்கேன்னு சாஸ்தா பிரீத்திகளில் இன்றும் பிரசாதத்தை கொடுக்குறார் இல்லையா. ஏன்னா அடுத்த நாமா வராபய கரான்விதாய நமஹா. வரமும் அபயமும் உள்ள திருக்கரத்தோட கூடினவர்னு இருக்கிறதுனால பகவான் எப்பவும் தன்னுடைய திருத்தொண்டை திருமிடருன்னு சொல்கிற வழக்கம். ஏன்னா இவ அப்பாவுக்கு நீலக்ரீவன்னு பேர். காரணம் என்னென்னா, விஷத்தை தன்னுடைய தொண்டையில் அடக்கி நாலம்பா பரமோபகாரகமிதம் சகல தேவதைகளும் பிரம்ம விஷ்ணுவாதி தேவதைகள் அத்தனை பேரும் போய் இந்த விஷத்தை சாப்பிட முடியல, அது கிட்டக்க நிற்க முடியல. ஆலாகல விஷத்து கிட்டக்க பரம கிருபாளுவான பரமேஸ்வரன் அதை உள்ளுக்குள்ளேயும் வச்சுக்காம வெளியிலையும் விடாமல் தொண்டையில் ரொம்ப அழகான ஒரு நீலமணியை போல அதை வச்சுட்டு இருக்காராம். அதனால் அவருக்கு பிறந்த குழந்தை, சங்கு போன்ற கழுத்துள்ள மகாவிஷ்ணுவுக்கு பிறந்த குழந்தை, இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால இவர்களுடைய 2 பேருடைய அங்க சௌந்தரியங்களும் லாவண்யங்களும் பகவான் கிட்டக்க 1க்கு 2 இரட்டிப்பாக வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறதுனால அழகான கழுத்துடைய சுவாமிக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானு தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.